friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல காஃபி ஷாப் ஸ்டைல் கேரமல் ஃப்ராப்புச்சினோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேரமல் சாஸ் தயார் பண்ணனும். இந்த கேரமல் சாஸ் பண்றதுக்கு பொதுவே வந்து cream யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்து cream இல்லாம பால்லே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1.5 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலை சூடு பண்ணி 1/2 கப்பா குறைய வச்சு எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து 1/2 கப்பா குறைய வைக்கும்போது நல்ல creamy-ஆ இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து கேரமல் சாஸ் தயார் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம். இந்த சர்க்கரை வந்து அப்படியே உருகி அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர்ல வரும். இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்படியே எல்லா பக்கமும் நல்லா அப்படியே ஒரு தேன் கலர் வரணும். நல்லா கேரமலைஸ் ஆகி வரணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் இதில் வந்து நம்ம வெண்ணெய் சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் குறைவாக போதும்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல குறைய வச்சு வச்சுருக்கக்கூடிய பால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நான் வந்து பாலை நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டியிருக்கேன். ஏன்னா அந்த ஏடு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேரமல் சாஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் அதை வந்து குறைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துருக்கேன். அப்போ வந்து நமக்கு இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். பாலாக சேர்க்குறப்போ சில நேரம் வந்து அந்த சூடில் வந்து திரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக நம்ம சேர்க்கும்போது திரையாமல் அழகாக வரும், பிரியாமல் அழகாக வரும். நீங்கள் வந்து க்ரீம் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 கப் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து சில்லுன்னு சேர்க்காதீங்க, ரூம் டெம்பரேச்சரில் வெளியே இருக்கட்டும், இல்லை லேசாக சூடு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வந்ததும் இதில் வந்து கொஞ்சம் உப்பு, கேரமல் சாஸ்க்கு எப்போவுமே உப்பு நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்பவே கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக வந்துடும் நமக்கு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்திருக்குன்னு. பாலை வந்து குறைய வச்சதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே டாப்பிங்காக யூஸ் பண்ணலாம். ஐஸ்கிரீம் மேலே, அப்புறமா வந்து வேறு டெசர்ட், அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த கேரமல் சாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம க்ரீம் எல்லாமே வீட்டில் வந்து ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். கேரமல் சாஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது இது மேல் அந்த டாப்பிங்க்கு வந்து நம்ம ஒரு கேரமல் க்ரன்ச் தயார் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கடலை மிட்டாய் இருக்கும்ல, அதையும் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு பேனில். அது மறுபடியும் அந்த நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் ரொம்ப கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு அதை வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா போதும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிரும். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வேண்டாம் அப்படின்னா நம்ம கடலை மிட்டாய், அந்த க்ரன்ச்சுக்கு பதிலாக நம்ம கடலை மிட்டாயும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து நல்லா இடித்து வச்சிடணும். பவுட்ரு மாதிரி இடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அது மேலே அந்த டாப்பிங்க்கு நம்ம சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து காஃபி ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அப்படி இல்லைனா வந்து ஃபில்டர் காஃபி, இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ப்ரூ பண்ண அந்த காஃபி எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன். நமக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுடு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிட்டோன்னா போதும். அப்படியே அந்த ஸ்ட்ராங்கான காஃபி ஃப்ளேவர் அப்படி கலந்து விடுறப்பவே நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரெடி பண்ணிட வேண்டியது தான். 1 கப் நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் எடுத்திருக்கேன், கெட்டியான பால் தான். அது கூடவே ஐஸ் க்யூப்பு, நமக்கு வந்து கொஞ்சம் அந்த க்ரஷ்ட் ஐஸ் மாதிரி வேணும்னா நிறைய ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஐஸ் க்யூப் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட காஃபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே சேர்த்துக்கோங்க. இல்லைனா நமக்கு வந்து என்ன மாதிரி லைட்டாக வேணும்னா லைட்டாக, ஸ்ட்ராங்காக வேணும்னா ஸ்ட்ராங்காக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கேரமல், நம்ம வந்து அந்த கேரமல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான காஃபி டேஸ்ட்டே போதும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து கொஞ்சம் இனிப்பு விரும்புவீங்க அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டோன்னா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிரும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கப்பை ரெடி பண்ணிடலாம். அப்படியே நம்மளோட அந்த கேரமல் சாஸ் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ஓரங்களில் சேர்த்துட்டு சும்மா இதை வந்து டெக்கரேஷனுக்காக தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த சாக்லேட் சிரப் சேர்க்கும்போது அந்த கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ராப்புச்சினோ உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம ஐஸ் க்யூப் அதிகமாக சேர்க்கும்போது கொஞ்சம் க்ரஷ்ட் ஐஸ் மாதிரி இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கும். அதனால் நமக்கு எப்படி எந்த டெக்ஸ்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அது மேலே வந்து
கொஞ்சம் க்ரீமை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து மற்றது எதுக்குமே க்ரீம் யூஸ் பண்ணல. இது சும்மா கடையில் வாங்கும்போது அந்த மாதிரி ஒரு க்ரீம் லேயர் வைப்பாங்க, அதுக்காக நான் வச்சுருக்கேன். அது மேலே வந்து மறுபடியும் கொஞ்சம் கேரமல் சாஸ் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டடா, அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு போய் நம்ம வந்து காஃபி ஷாப்பில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலவே செஞ்சிடலாம். சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.